இது ஒரு கியூபாய்டு. இது ஒரு 3D ஷேப். இது கிட்ட மொத்தமா 6 ஃபேஸஸ் இருக்கும். 1 2 3 4 5 6. இது கிட்ட மொத்தமா 12 கார்னர்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. Very good. Claps. நமஸ்தே. YBV டியூஷன் என்ற விஷயம் நான் சொல்கிறேன். 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் வந்து ஹவு டு கிவ் ஈஸி மெத்தட்ஸ் டு சில்ட்ரன் ஃபார் தேர் ஸ்டடீஸ். இங்கே வந்துட்டு படிக்கிறதுக்காக ப்ராசஸ் கொடுக்கறது கிடையாது. இங்கே வந்து குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக படிக்க வச்சா அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு படிப்பாங்கன்றதுல தான் இந்த 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ வந்து அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் எப்படி ஈஸி மெத்தட்ஸில் அவங்கள படிக்க வைக்கிறது என்ற ஒரு ப்ராசஸ் போகும். அப்போ வந்து இதில் வந்து நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து டெய்லி 2 கொடுப்போம், அவ்வளோதான். அப்புறம் வந்து ஸ்மால் கொஷின்ஸ் தான் அதிகமாக படிக்க வைப்போம். இந்த ப்ராசஸில் போனப்போ நம்ம 2 சப்ஜெக்ட்ஸ் எடுப்போம். அந்த 2 சப்ஜெக்ட்ஸும் நாங்கள் அழகாக படிக்க வச்சுருவோம். போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஹோம்ஒர்க் ஹெவியாக இருந்தால் அந்த ஹோம்ஒர்க்கும் ஒருவேளை ஹோம்ஒர்க் எழுத வேண்டியது ஆயிடுச்சுன்னா ஹோம்ஒர்க் வந்து படித்து பார்க்காம எழுதணும். ஸோ அப்போவே அது கற்றுக்கின மாதிரி ஆயிடும். ஸோ குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணுமோ அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து நாங்கள் இந்த நம்ம டியூஷனில் ஃபாலோ பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பேசிக்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுவோம். இந்த பேசிக்ஸ் ஸ்ட்ராங் பண்ணணும் என்னன்னா மேக்ஸு சயின்ஸில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். அப்படின்னு சோஷியலு மற்ற இங்கிலீஷ் கிராமரு எல்லாத்தையும் நம்ம வந்து சாட்டர்டே கிளாஸ்ன்னு எடுப்போம். சாட்டர்டே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டே. வந்து சாட்டர்டே வந்து அவங்க பேசிக்காக வந்து என்னென்ன விஷயம் இருக்குதோ அதெல்லாம் கற்றுக்குவாங்க. அதே டைம் வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ வந்து அது ஏன் வருது, எதுக்கு வந்து டேபிள்ஸ் நம்ம படிக்கணும், எதுக்கு வந்துட்டு அடிஷனோட அட்வான்ஸு வந்து டேபிள்ஸு, அதே மாதிரி சப்ட்ராக்ஷனோட அட்வான்ஸ் வந்து தான் வந்து டிவிஷன். ஸோ அந்த பேசிக் ஏன் எதுக்குன்றதெல்லாம் சேர்ந்து அவங்க படித்து இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ சாட்டர்டே வந்து அவங்க டே. அவங்க வந்து என்னென்ன வந்து இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, என்னென்ன நியூ விஷயம் கன்ஃபியூஷனான விஷயமும் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது வந்து டிவி மூலமாக. ஸோ வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் நேரத்துக்கு கேட்பாங்க, அதுக்கப்புறம் தூக்கம் வந்துடும். ஆனால் வந்து டிவியில் வந்து டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் கேட்டுட்டு நம்ம வந்து கொஷின்ஸ் கேட்கும்போது ஆக்டிவாக இருப்பாங்க. 2 மணி நேரமானாலும் 3 மணி நேரமானாலும் ஆக்டிவாக இருப்பாங்க. அதுக்கு தான் சாட்டர்டே வந்து அவங்களோட டே. ஸோ வந்து அவங்க ஃப்ரீடமாக அவங்க வந்து என்ன கற்றுக்குறோம், என்ன டவுட்ஸ் இருக்குதோ டவுட்ஸ் டேன்னு சொல்லலாம். இல்லை வந்து என்ன டவுட்ஸ் ஆனாலும் கேட்கலாம். எப்படிப்பட்ட டவுட்ஸாக இருந்தாலும் 2 × 3 ஏன் வந்து நம்ம 6 போடணும் அன்னு கேட்பாங்க. ஸோ எந்த மாதிரி சில்லி டவுட்ஸாக இருந்தாலும் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நீட்டாக படிப்பாங்க. ஸோ சாட்டர்டே அவங்களுக்கு உண்டான டே. இதுக்கு தான் வந்து YBV டியூஷன் வந்து நாங்கள் சில்ட்ரன்ஸுக்காக வச்ச டியூஷன் தான் வந்து பிவி டியூஷன். அதனால தான் எதுக்கு பிவி டியூஷன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டியூஷன் இருக்கும்போது அவங்க ஈஸியாக படிப்பாங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் பிவி டியூஷன்னா வந்துட்டு பிவி டியூஷனுக்கு இன்னொரு நிறைய நேம்ஸ் இருக்குது. இது வந்து மை சில்ட்ரன்ஸ் டியூஷன் அவங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கான உண்டான டியூஷன். அவங்க வந்து ஈஸியாக வந்து என்னோட குழந்தை எப்படியோ அதே மாதிரி எல்லா குழந்தைங்க இங்கே ஃப்ரீயாக இருக்கலாம். எது வேணாலும் நம்மள்கிட்ட பேசலாம், சொல்லலாம். எந்த மாதிரி ஃப்ரீயாக அவங்க மூவ் ஆகுறாங்களோ அந்த விதமாக, மேடம் இப்போ எனக்கு இது படிக்கலாம், வேறு சப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஸோ வந்து அந்த மாதிரி என் கூட ஃப்ரீயாக பேசி அவங்க வந்துட்டு இது அவங்களோட டியூஷன் மாதிரி ஃபீல் ஆகுவாங்க. எனக்கும் அப்படி தான் தோணும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ டியூஷன். இது வந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு டியூஷன் இல்லைன்னு சொன்னாலும் நான் டியூஷன் வரவா, கொஞ்சம் ஸ்கூலில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, வீட்டில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அதனால் நான் எங்களுக்கு பேட்ச் இருக்கும், ஹிந்தி பேட்ச். ஸோ அந்த பேட்சுக்கு வந்து ஒரு 4 days இருக்கும், 3 days இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டில் இருக்க பிடிக்காம
இங்கே டியூஷனுக்கு வரவான்னு கேட்பாங்க. சரி வான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ டியூஷன் இந்த நேம் வந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து லைஃப் லேர்னிங் டியூஷன். இதில் வந்து நாங்கள் வந்து சும்மா சப்ஜெக்ட்ஸ் பற்றியே பேச மாட்டோம். அவங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்க, அதுக்குண்டான டீட்டெயில்ஸு. இப்போ வந்து டாக்டர் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி நீ எந்த சப்ஜெக்ட் டீட்டெயிலாக எடுத்துக்கணுன்ற விஷயம். அப்போ வந்து இல்லை ஒரு வந்துட்டு ஒரு ஏரோப்ளேன் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கணும்னா அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் அவங்களோட நான் சர்ச் பண்ணுவேன். சர்ச் பண்ணி அதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது என்னென்ன மைனஸ் இருக்குது. ஸோ வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து சில ஜாப் செட் ஆகும், சில ஜாப் செட் ஆகாது. ஸோ இன்டீரியராக கூட நாங்கள் பேசிக்குவோம். பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். எது வந்து அவங்களுக்கு கரெக்டான டெசிஷன் எடுக்கிறதுக்கு எங்கள் சைடுலேருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ அந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லாம் எங்கே கூப்பிட்றது பானம்மான்னு கூப்பிடுவாங்க, ஆண்டின்னு கூப்பிடுவாங்க, மிஸ்ஸுன்னு கூப்பிடுவாங்க, ஃப்ரெண்டாக எல்லா டியூஷன் ஈஸியாக வந்துட்டு ஸ்டூடெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தான் இந்த டியூஷன் வந்து நிறைய கேதர் பண்ணும். அவங்க எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்தெந்த டவுட்ஸ் வரும் அவங்களுக்கு உண்டான அவங்களோட கொஷின் கேட்கும் போது அதுக்குண்டான ஆன்சர்ஸ் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ அவங்க என்ன கொஷின் கேட்டாலும் அதுக்குண்டான ஆன்சர் சொல்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து அதனால தான் வந்து வாட் பிவி டியூஷனை நான் வந்து இதான் பிவி டியூஷன் அவங்களுக்கு உண்டான ஃப்ரீ டியூஷன், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ டியூஷன், லைஃப் லேர்னிங் டியூஷன். நெக்ஸ்ட்டு ஹவுனா எப்படி என்றப்ப வந்துட்டு ஒன்றும் இல்லை எல்லா சப்ஜெக்ட் ஆகட்டும், இல்லை அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறதாகட்டும், இல்லை லைஃப்பில் ஆகட்டும், என்ன வேணாலும் இந்த 3 கொஷின் கேட்குறத நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். வாட் அண்ணா வந்துட்டு என்ன எது என்ன அதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து எதுக்காக கற்றுக்குறோன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி அதை பண்ணணும், அதுக்குண்டான ப்ராசஸ் என்ன. ஸோ இது வந்து ஸ்டடீஸ்லவே கிடையாது. எல்லா விஷயத்துல வந்து நம்ம இந்த என்ன எதுக்கு எப்படி என்ற கொஷின் வந்து அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா அதில் வந்து அவங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ வந்து எதுக்கு நம்ம இதை பண்ணுறோமோ அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து எப்படி பண்ணணும் அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் என்னன்னு அப்போ வந்து இது ஏன் பண்ணணும் அன்றது அசல் இது என்ன என்று தெரிஞ்சுக்கிறப்போ அது வந்து அவங்க கரெக்டான டெசிஷன் கரெக்டான ப்ராசஸ் போகிறாங்களா இல்லையான்னு அவங்களே ஓனாக டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி லைஃப் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதனால வந்து நாங்கள் முன்னாடியே சொல்லுவோம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக பேசிக் ஸ்ட்ராங் பண்ணி நிதானமாக நீட்டாக கற்றுக்கிட்டு நல்ல மார்க்ஸ் ஒரு ஸ்டெப்பு முன்னேறுவாங்க எங்களோட டியூஷனில். ஸோ வந்து உங்களுக்கு உங்கள் குழந்தைங்க ஸ்டடீஸ் மூலமாகவே இல்லாமல் பேசிக் கற்றுக்கிட்டு அது இன்னொருத்தருக்கு சொல்கிற அளவுக்கு. ஸோ வந்து ஒரு படிப்பு படித்தா அது இன்னொருத்தருக்கு சொல்கிற அளவுக்கு யூஸ் ஆகணும். எது வேணாலும் எது கற்றுக்கிட்டாலும். ஸோ வந்து உங்கள் குழந்தைங்க இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்குற இடத்துல வந்து நிற்க வச்சுறது தான் இந்த பிவி டியூஷன். ஸோ வந்து இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்கள மார்க்குக்காக இல்லாமல் பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டடீஸ் வந்து யூஸ் ஆகணும்னு நீங்கள் நினச்சிச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக பிவி டியூஷனில் ஜாயின் பண்ணலாம். எங்களோட டைமிங்ஸ் வந்து 5 to 8:45 PM இருக்கும். ஆல் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து +2 இருக்குது. நீட் ஆல்சோ வந்து சொல்லப்படும். நீட் வந்து அதிக ரூபா 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி கட்டாமல் ஓரளவுக்கு நாங்கள் படிக்கலாம் சொல்லும்போது இந்த +1 +2ல இருக்கிற சயின்ஸ் தான் இதில் இருக்கும். ஸோ வந்து இதுக்கு கொடுக்குற மெத்தட்ஸ் தான் நாங்கள் இதுக்கும் கொடுப்போம். அப்புறம் MCQ வந்து நம்மளுக்கிட்ட வந்து நிறைய டெக்னாலஜி இருக்குது. அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நீட்டை அழகாக படிக்கலாம். இதுக்காக வந்து 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஃபீஸ் எல்லாம் கட்டி படிக்க தேவையில்லை. நீட்டுன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் 8th +2 வரைக்கும் இருக்கிற சயின்ஸ் தான் படிக்க போகிறீங்க. அது ஈஸி மெத்தடில் கற்றுக் கொடுத்தா போதும். ஸோ எங்களுக்கு நோ மார்க்கெட்டிங் பேஸ் கிடையாது. நீங்கள் வந்தால் அழகாக படிக்கலாம், அழகாக படிக்க வைப்போம். காலையில் கிளாஸஸ் கூட அவைலபிள் இருக்குது நீட்டுக்காக. இதுக்காக நீங்கள் வர வேண்டிய இடம் பிவி டியூஷன் தான் பெஸ்ட்டு டியூஷன் தான் நான் சொல்லிக்குவேன். ஏன்னா வந்து எங்கள் டியூஷனில் வந்து இந்த நேம்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் வச்சது கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ் வச்சது. ஸோ இந்த நேம்ஸ்னால நான் சொல்லுவேன் என்னோடய டியூஷன் த பெஸ்ட் டியூஷன். ஸோ வந்து யார் வேணாலும் குழந்தைங்களை வந்து லைஃப்பில் முன்னேற வைக்கணும், இன்னொருத்தருக்கு சொல்கிற அளவுக்கு ஸ்டேஜில் நீங்கள் வைக்கணும்னா தாராளமாக இந்த டியூஷனுக்கு வந்து சேரலாம். தேங்க்யூ வெரி மச்.